ஃபைனலா 2026 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவி இந்த படம் நம்பர் 1ல இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. அதுல நம்பர் 1 ரீசன் தளபதி விஜய் அண்ட் இது அவரோட கடைசி படம். ஒரு ஆக்டருக்கு கன்சிஸ்டன்டா பாக்ஸ் ஆபீஸ் இருக்கணும்னா அவங்களுக்கு கமர்ஷியல் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் இருக்கணும். இது ரெண்டுமே அல்லல்ல குறையாம இருக்க ஒரு ஆக்டர் விஜய். ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற அந்த வேர்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரமோஷனா இருக்க போது. இதுக்கப்புறம் விஜய தியேட்டர்ல பார்க்க முடியாது, இதுதான் கடைசி படம், இன்னொரு தடவை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த டேர்ம் ஃபேமிலி ஆடியன்ஸை புஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டைரக்டர் கமர்ஷியலா எவ்வளவு வீக்கா இருந்தாலும் என் படம் பாலையாவோட கேசரியாவே இருந்தாலும் இந்த சினி ஃபைல்ஸ் ரிவ்யூவர்ஸ் வேணா இந்த படத்தை அடிக்கலாம். பட் அனில்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் எப்படி இருந்தாலும் பிளாக் பஸ்டர் ஆகிடுவாங்க. சீனியர் சொல்லிட்டா என்னால அது மீற முடியாதுங்க. பாவம் அவர் ஏமாந்துருவாரு. அப்போ உனக்கு ஓகேயா? இது லாஸ்ட் படமே கிடையாது, எப்படியும் திரும்ப நடிக்க போறாருன்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அவர் கண்டிப்பா நடிப்பாரு, ஆனா எப்ப நடிப்பாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஜனநாயகனுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் இருக்கும். இந்த வருஷமே விஜய் படம் இல்லாம வெறும் ஒரு படம் மட்டும் தான் 300 கோடிக்கு மேல கிராஸ் பண்ணிருக்கு. தளபதி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு படம் நடிச்சாலும் இந்த 2-3 வருஷம் கோலிவுட்டோட பாக்ஸ் ஆபீஸ் அடிவாங்க தான் செய்யும். அவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் ஜனநாயகன் தான் அவரோட கடைசி படமா இருக்க போகுது. இந்த லாஸ்ட் படங்கிற ஒரு ரீசன் மட்டும் தான் இந்த படம் நம்பர் 1ல இருக்கிறதுக்கு காரணமானா இல்ல. இதை தவிர நிறைய பீக் மூமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் அனியோட மியூசிக், ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பிஜிஎம், அப்புறம் தளபதி கச்சேரி, ஒரு பேரே வரலாறு சாங்ஸ் ரெண்டுமே தியேட்டர் மெட்டீரியல். 2 பாட்டோட கம்போசிங்கே தியேட்டர்ல வந்து செலிப்ரேட் பண்ணுங்கடா அப்படின்னு அனி ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. அப்புறம் மலேசியா ஆடியோ லான்ச், அங்க அனியோட தளபதி ட்ரிபியூட், அட்லி நெல்சன் லோக்கி கேமியோ வேற இருக்கு. இது இல்லாம லாஸ்ட் படங்கிறதால இன்னும் நிறைய சர்ப்ரைஸும் வச்சிருப்பாங்க. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. சப்போஸ் ஜனநாயகன் ஸ்டோரி விஜய் ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகி அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா எவன் என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தை காப்பாத்த ஒரு கூட்டம் இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்.